வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்த்திகா அவங்களுடைய மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. இப்போது அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் ரொம்பவே பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஃபன்னான ஒரு ரீல்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு க்யூட்டான இமேஜஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கார்த்திகை சீரியல் என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரம்யாவை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கார்த்திக் தீபாவை பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யாவோட வழியில் ரம்யா சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் ஏற்கனவே அவங்க பயங்கர கோபக்காரங்க. ஸோ பயங்கர வெளியாக ஆரம்பத்தில் என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ரம்யா தீபாவை தீர்த்து கட்டிட்டு கார்த்திக்குடைய லைஃப்பில் தீபாவோடைய இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ தீபாவை ஒரு ரவுடியை வச்சு போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுடி தீபாவை துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது எதிரில் ஒரு கார் வந்துட்டுருக்கு. தீபாவும் பார்த்திங்கன்னா அதே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக கார்த்திக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரம்யாவுடைய கம்பெனியில். இந்த பக்கம் ரம்யா தீபாவை தீர்த்துக்கிட்ட பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா தீபாவை மோதிடுது. தீபாவை மோதி தீபா ரோட்லேருந்து விழுந்துறாங்க மயக்கம் போட்டு. ஸோ பக்கத்தில் இருக்க சில பேர் அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு நியூஸ் கால் பண்ணி நம்ம கார்த்திக்கு சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கார்த்திக் ரம்யா கிட்ட 1 hour லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறாங்க. ஸோ தீபாவுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.